ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 848 ஆரம்பிக்கிறது. பிராரப்த விளைவுகளும் கூட நம் பார்வையில் ஏற்படுவதாக தெரியுமே தவிர அவன் அதனால் பாதிக்கப்பட மாட்டான். உதாரணமாக, பூர்வ ஜென்ம கர்மாவுக்காக அவனுக்கும் ஏதாவது கொடூரமான ரோகம் உண்டாகக்கூடும். அல்லது அவன் வெறும் ஹம்பக் என்ற ஊரில் கதை கட்டிவிட்டு அவதூறு ஏற்படலாம். ஆனாலும் இந்த ரோகத்தையோ அவதூற்றையோ அவன் கொஞ்சம் கூட பொருட்படுத்த மாட்டான் என்ற டெலிபரேட்டாக அவன் செய்வது போல சொல்வது கூட சரியில்லை. வியாதி, அபவாதம் முதலானவை ஒரு பொருளாக அவனுக்கு முதலுக்கே தெரியாது. வியாதி, அபவாதம் ஆகியவற்றுக்கு பதில் பூர்வ சுக்கிருதம் காரணமாக ஒரு ஞானிக்கு சாண்டோ மாதிரியான ஆரோக்கியம், ஒரே கீர்த்தி, சக்கரவர்த்திக்கு செய்கிறது போல சிஷ்யர்கள் சிம்மாசனம் போட்டு பீதாம்பரம் போர்த்தி உட்கார்த்தி வைப்பது என்றும், ஆனால் இவையும் அவனை பொறுத்த மட்டில் பொருளாக தெரியாது. ஞானி எதுவுமே சங்கல்பித்து டெலிபரேட்டாக செய்வதில்லை என்று சொல்ல வந்தேன். பிராரப்த வசாது என்ன நடக்கணுமோ அது நடந்துவிட்டு போகட்டும் என்று உடம்பை ஒப்புவித்துவிட்டு உள்ளே ஆத்மாவிலேயே ரமித்து கொண்டிருப்பவன் அவன். ஞானியின் பிராரப்தம் பற்றி வித்தியாசமான இன்னொரு அபிப்பிராயமும் உண்டு. ஞானாக்னிகி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே என்று பகவான் சொல்கிறபடி ஞானத்தீ சர்வகர்மங்களையும் பஸ்மமாக்கிவிடும் என்பதில் பிராரப்த கர்மமும் தான் நடக்கும். ஞானோதயத்தில் பரிபூர்ண மனோநாச கர்மநாசம்தானே ஒழிய பிராரப்தம் என்று ஒன்றை மட்டும் விட்டு வைத்திருப்பதற்கில்லை என்று அபிப்பிராயப்படுபவர்கள் உண்டு. தீபத்தை ஏற்றி வைத்தால் இருட்டு ஓடிப்போய் விடுகிறார் போல ஞானோதயத்தின் பிரகாசத்தில் மாயையின் இருட்டு ஓடியே போய்விடுகிறது என்பதில் சந்தேகமில்லை. அந்த மாயையின் ஒரு அங்கம் அல்லது சிருஷ்டிதானே கர்மாவும் கர்மபதனும். இப்படி இருக்கும்போது மாயையே போகிறது, ஆனால் கர்மாவிலே மட்டும் பிராரப்தம், சஞ்சிதம், ஆகாமி என்று இருக்கிற 3 தினசுகளில் 2 மாத்திரம் போய் இன்னொன்று இருக்கிறது என்றால் அர்த்தமாகவில்லையே என்று இவர்கள் கேட்கிறார்கள். போட்ட பானத்தை கூட அது லட்சியத்தை அடிக்காமல் மந்திரசக்தியால் திரும்பி வாங்கி கொள்ள முடிகிறது. மந்திரசக்திக்கெல்லாம் ஏற்பட்ட ஆத்மா ஞானத்தால் பிராரப்த பானத்தை திரும்பி வாங்கி கொள்ள முடியாதா என்று கேட்கலாம். ஆச்சாரியால் கீதா பாஷ்யத்திலேயே சர்வகர்மங்கள் என்று சொல்லியிருப்பது பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்டதான பிராரப்தம் தவிர ஏனைய சர்வகர்மங்களையும் குறிப்பதே என்று பாஷ்யம் செய்திருக்கிறார். ஆனால் அவரே விவேக சூடாமணியில் 10-15 ஸ்லோகங்களில் இந்த விஷயத்தை விசாரித்து விமர்சிக்கும் போது வேறு விதமாக முடிவு சொல்கிறார். அங்கே கொஞ்சமாவது தேகத்திலே ஆத்ம புத்தி ஒட்டி கொண்டிருக்கிற வரையில்தான் பிராரப்தம் உண்டு என்றும், அடியோடு தேகாத்ம புத்தி நசித்து போனால் அப்புறம் பிராரப்தமும் இல்லை என்றும் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஞானிக்கு ஜன்மா, கர்மா எல்லாமே சொப்னமாகி விடுகிறது. அவன் ஞானத்திலேயே விழிப்பு பெற்றவன். இப்படிப்பட்டவனுக்கு பிராரப்தம் உண்டு என்பது சொப்னத்தில் ஒருத்தன் சம்பாதித்ததில் ஒரு பங்கு மாத்திரம் அவன் முழித்து கொண்டே பிற்பாடு அவனுக்கு சேர்கிறது என்கிற மாதிரி தான் என்று பரிகாசமாக காட்டியிருக்கிறார். ஞானி எப்படி துவைத பிரபஞ்சத்தில் இருக்க முடியும் என்று புரியாத அஞ்ஞானிகளுக்கு ஏதாவது சமாதானம் காட்ட வேண்டுமென்றே அவனுக்கும் பிராரப்தம் ஒன்று என்று சொல்வது என்று சொல்லி முடிக்கிறார். எல்லா மார்க்கக்காரர்களும் படிக்கும் கீதையில் சராசரி மனுஷனின் லெவலில் திருப்தியாக ஏதேனும் சமாதானம் சொல்ல வேண்டும் என்பதால் ஞானி விஷயத்தில் பிராரப்தை ஒப்புக்கொண்டார் என்றும், ஞானத்திலே விசேஷமாக பற்றுள்ளவர்களுக்கேயான விவேக சூடாமணியில் உள்ளதை உள்ளபடி சொன்னார் என்றும் வைத்துக்கொள்ளலாம். அப்படி பற்றுள்ளவர்கள் அவர்களாகவே ஞான விசாரத்தால் ஞானிக்கு ஏன் சரீர யாத்திரை இருக்க வேண்டும், அது பிராரப்தம் இல்லை என்றால் வேறு என்ன காரணத்துக்காக என்று தெரிந்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டார் என்று சொல்லலாம். ஆனால் நான் இப்போது எல்லா ஜனங்களுக்கும் இதை சொல்லிவிட்டேனே, உங்களை எல்லாம் நீங்களே ஞானியாகி தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் தப்பாகி விடுமே. நிறைய கர்மா பக்தி பண்ணி அப்புறமே ஞான விசாரத்துக்கு போங்கள் என்றல்லவா பல்லவி பாடிக்கொண்டிருக்கிறேன். சரி, உங்களுக்கு இன்னொரு விதத்தில் சமாதானம் சொல்கிறேன். ஞானிக்கும் ஞானம் வந்த பின், அதாவது அத்வைத சித்தி ஏற்பட்டு விட்ட பின்
ஏன் சரீரம் இருந்து கொண்டு இந்த லோகத்தில் நான் பார்வையில்லாத வாழ்க்கை என்று ஒட்டி நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு விதமான சமாதானம் சொல்லி பார்க்கிறேன். ஞானம் வந்துவிட்டால் அப்புறம் லோகத்தில் என்ன கஷ்ட சுகம் லாப நஷ்டம் வந்தாலும் அதொன்றுமே கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஆத்மானந்தத்திலே இருக்கலாம் என்பதுதானே சாஸ்திரம். இது நிஜம்தானா என்று தெரிய வேண்டுமானால் அப்பொழுது ஞானமடைந்தவன் இந்த லோகத்தில் இருந்து கொண்டு இப்படி காட்டினால்தானே நிரூபணமாகும். அதற்காகத்தான் ஞானியையும் ஈஸ்வரன் லோகத்திலே இருக்க வைத்திருக்கிறான் என்கலாம். நம்மை தளித்தரிக்க பண்ணும் எத்தனை புகழ் வந்தாலும், நம்மை தலை தூக்க ஒட்டாமல் பண்ணும் எத்தனை இகழ் வந்தாலும், நாம் தோளை தட்டி காட்டும்படியான எத்தனை ஆரோக்கியம் இருந்தாலும், அல்லது நாம் பயந்து இடிந்து போய்விடும்படியான எத்தனை கோரமான வியாதி வந்தாலும், இன்னும் பல தினசான இன்பத் துன்பங்களில் எது நேர்ந்தாலும் எல்லாவற்றையும் சமமாக சாந்தியுடன் நிச்சலமாக ஏற்றுக்கொள்வதே ஆத்மநிலை என்பது ப்ரூவ் ஆக வேண்டுமானால் அதற்கு ப்ரூஃபாக ஞானிகள் லோகத்தில் இருந்து காட்டினால் தானே முடியும். அத்வைத மோட்சம் இகத்திலேயே பெறக்கூடியது. அதற்கு இக பர வித்தியாசமில்லை என்ற பின் அதை நம் பார்வையில் இகம் என்று தெரிகிற லோகத்திலேயே இருந்து கொண்டு ஒரு ஞானி அனுபவித்து காட்டினால் தானே சரியாயிருக்கும். ஞானம் வந்தவுடன் ஒருவனுடைய சரீரம் அற்றுப்போய் விட்டதென்றால் இகத்திலே ஞானத்தோடு இருக்க முடியாது. அதாவது ஞானத்தோடு இகம் என்கிற ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்றல்லவா ஆயிடும். இன்னொரு காரணமும் சொல்லலாம். ஜனங்களுக்கெல்லாம் நல்லது செய்வதற்காகவே, அவர்களுக்கு உத்தமமான வாழ்க்கை பண்புகளை உதாரண புருஷர்களாக வாழ்ந்து காட்டுவதற்காகவே ஈஸ்வரன் தான் ஞானிகளை லோகத்திலேயே கருவி மாத்திரமாக வைத்து அவர்கள் மூலம் தன்னுடைய இந்த சங்கல்பத்தை நிறைவேற்றிக் கொள்கிறான் என்று சொல்லலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.